டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் டிப்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவை ஷேர் பண்ண போகிற கண்டென்ட் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின கடாய், தவா அண்ட் ஃப்ரை பேன் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் அண்ட் அது எப்படி ஃபிட் பண்ணணுன்னு தான் நான் வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவில் கடாய், தவா அண்ட் ஃப்ரை பேன் எப்படி அதோட ஹோல்டர் ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது இந்த வீடியோவில் எண்ணில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். கடாய், தவா அண்ட் ஃப்ரை பேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ண கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் கம்பெனி. டெலிவரி நல்லா ஃபாஸ்ட்டாகவே பண்ணாங்க, நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாகவே அவங்க டெலிவர் பண்ணாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 அபோவ் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டெலிவரி பாய் ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேஃபாக இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் நமக்கு தருவாங்க. இந்த ப்ராடக்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டு தான் தந்தாங்க. இந்த பேக்கில் ஒரு லிட்டும் தந்தாங்க. இது நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறதோ இல்லை ஏதாவது கூட்டு ஏதாவது வைக்கும்போது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தவா. இந்த தவா பார்த்திங்கன்னா தோசை எல்லாமே சுடுறதுக்கு நல்லா நீட்டாகவே வருது. இந்த தவா பேக்கில் இருக்கும்போது ஹோல்டர் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஹோல்டர் செப்பரேட்டாகவே வச்சுருந்தாங்க. ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். இந்த தவா பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் தவா. ஸோ இது இண்டக்ஷனில் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா நீட்டாக வைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பேக்கில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு கடாய். இந்த கடாய் பார்த்திங்கன்னா கூட்டு எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கடாயிலையும் ஹோல்டர் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் செப்பரேட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹோல்டரும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வீடியோவில் எண்ணில் போட்டிருக்கிறேன். இந்த கடாயுமே இண்டக்ஷன் பேஸ் கடாய் தான். ஸோ இது இண்டக்ஷன்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குது. நீங்களும் இப்போ இந்த கடாயோட ஃபுல் வியூவை பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பேக்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன். இந்த ஃப்ரை பேன்லேயே ஹோல்டர் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முட்டை பொரிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் நிறைய டைம் இதில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக நல்லாவே வருது. அது மாதிரி இதுவும் இண்டக்ஷன் பேஸ் ஃப்ரை பேன் தான். ஸோ இது இண்டக்ஷனில் வைக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரை பேனோட ஃபுல் வியூவை இப்போ நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பேக்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா தவா, கடாய் அண்ட் ஃப்ரை பேனோட ஹோல்டர்ஸ். இந்த ஹோல்டர்ஸ் தான் இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போது கடாய், தவா அண்ட் ஃப்ரை பேனில் ஹோல்டர்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பேனோட ஹோல்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பேன் இப்போ எடுத்துகிட்டு அந்த ஹோல்டரில் ரெட் கலர் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரில் ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஹோல்டரை நான் ஃப்ரை பேனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரை பேனில் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லூஸ் கனெக்ஷன் மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாது. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும். அதே போல் ஹோல்டர் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுன்னா இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் போதும். ஹோல்டர் ஆட்டோமேட்டிக்கலி செப்பரேட் ஆகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு தவாவோட ஹோல்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவாவை எடுத்துகிட்டு ஹோல்டரை இந்த மாதிரி சேம் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்குது. லூஸ் கனெக்ஷன் மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாது. அதுபோல் தவாவோட ஹோல்டரை உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணால் போதும், அது ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கடாயோட ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நேரமே பார்த்த ரெண்டு ப்ரொசீஜரும் சேம் தான். ஆனால் கடாயோடது என்டர்லி டிஃப்ரெண்ட்டு. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள்.
கடாயோட ஹோல்டரில் 2 பீஸாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ஹோல்டர், அதே மாதிரி ஒரு சில்வர் கலர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஹோல்டரில் இந்த சில்வர் கலர் கனெக்டரை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ஹோல்டரை கடாயோட இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டால் போதும். கடாயோட 2 சைட்லேயும் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த ஹோல்டர், அவ்வளோ ஈஸியாகலாம் அது லூஸ் ஆகாது. இந்த ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோட கடாய், தவா அண்ட் ஃப்ரை பேன் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1689 இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ரேட் செக் பண்ணும்போது 1499 இருக்குது. இந்த ஃப்ரை பேன், கடாய் அண்ட் தவா நான் 1 மந்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தோசை சுடுறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஏதாவது கூட்டு வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ரெஸ்டீஜ் கடாய், தவா அண்ட் ஃப்ரை பேனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் இண்டிகோ கலர் இருக்குது, தென் க்ரே கலர் இருக்குது. நான் எனக்கு பிளாக் கலர் பிடிக்கிறதுனால தான் பிளாக் கலர் சூஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோட கடாய், தவாய், ஃப்ரை பேனோட ரிவ்யூ அண்ட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சூப்பரான டீட்டெயில்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Thank you dears for watching and supporting my channel.